பெங்களூர்ல இருந்து வந்த காரணம் என்ன? அவர் அரசியல் அடுத்த கட்ட நகர்வா என்ன? எதுக்காக வந்தீங்க? என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? உங்களுக்கு தெரியாதா 2026ல அவர் தான் வருவாரு. வரலாறே அதுதான். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் இவ்வளவு கான்ஃபிடென்ட்? என்ன? அவர் தான் வருவாரு. தமிழ்நாடு மக்கள் ஓட்டெல்லாம் தளபதிக்கு தான். அப்படியா? எங்க வீட்ல 37 ஓட்டு ஓட்டு இந்த வருஷம் தான் ஓட்டு போட போறேன். என் ஓட்டு தளபதிக்கு தான். ஓகே, உங்க வீட்ல 37 ஓட்டு இருக்கு. 37மே விஜய்க்கு தான். பெங்களூர்லயா? இங்க திருச்சியில இங்க வந்து போட்டுட்டு தான் போவீங்க? போட்டு தான் போவேன். சரி, திருச்சி அவர் சூஸ் பண்ண காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னவா சூஸ் பண்ணது என்னதுக்குன்னா டிஎம்கே சொன்னாங்கல்ல திருச்சி ஏன் கோட்டைன்னாரு. ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் இங்க வந்துட்டே போயிட்டாரு. சொன்னாரு வர முடியாது திருச்சி எங்க கோட்டை உங்களால நெருங்க முடியாதுன்னா தளபதி வந்து நின்னு மாசா பேசிட்டு போயிட்டாரு. ஓகே, இன்னும் நிறைய நெருக்கடிகள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம்ல. இது யாரு பார்க்கும்போது என்ன கொடுத்தாலுமே அவர் தான் வருவாரு. நீங்க வேணா பாருங்க. ஓகே, 2026ல வரலாறு அவர் தான். இன்னும் நிறைய பேசிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் அவரை பார்த்துருக்கலாம். அவருக்கு டைமே இல்ல. வெறும் 30 நிமிஷம் டைம் கொடுத்திருந்தாங்க. அதுலயும் அவர் பேசிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா இன்னும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கலாம். பாத்துட்டே இருக்கோம். 8 மணில பாத்துட்டு நாங்க காலையில 8 மணில இருந்து நிக்கிறோம். காலையில இருந்து இங்க தான் இருக்கோம். சாப்பிடல ஒண்ணு இல்ல. தூங்கி எழுந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்து இங்கே தான் இருக்கோம் அவரை பாக்குறதுக்கு. இவ்வளவு நேரம் நின்றோம் பார்த்துட்டோம். அவரா பேசினாரானா? பவரா பேசினார். அவர் பார்த்தாலுமே பவர். அவர் பேசின பவர் இல்ல, பார்த்தாலே பவர் தான்.